நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். புரட்டாசி மாத பலன்களை பார்ப்போங்க. இந்த புரட்டாசி மாதமானது குரோதி வருடம், ஆங்கிலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17/9/2024 சதய நட்சத்திர நாளில் செவ்வாய்க்கிழமையில் பிறக்குதுங்க. அன்னைக்கு அதாவது புரட்டாசி 1ஆம் தேதியே வந்து பௌர்ணமி திதி ஆரம்பிக்குது. காலையில் 11:21 பௌர்ணமி திதி ஆரம்பிக்குதுங்க. இந்த புரட்டாசி 2ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18/9/2024 அன்னைக்கு மகாலயபட்சம் ஆரம்பிக்குதுங்க. இந்த மகாலயபட்சம் நம்ம அதாவது இந்த வருடம் முழுக்க நம்ம மூத்தோர் கடன் நம்ம எது செய்யினாலும் சரிங்க, வீத்தோர் கடன் செய்யினாலும் இந்த மாதங்கள் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த திதி ஆகட்டும், தர்ப்பணம் ஆகட்டும், நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதுவும் குறிப்பாக இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை, மகாலய அமாவாசைன்னு சொல்லுவாங்கங்க. அந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்களை நினச்சி நம்ம வந்து வழிபாடு பண்ணுறது மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் முழுக்க நம்ம வந்து அன்னதானம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நீத்தாருக்கு போகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் வந்து உணவு தானம் பண்ணுறதும் நீர் தானம் பண்ணுறதும் ரொம்பவே நல்லதுங்க. புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை 2/10/2024 அமாவாசை. அடுத்து புரட்டாசி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை 3/10/2024 அன்னைக்குங்க நவராத்திரி ஆரம்பிக்குது. மிகச்சிறப்பான நவராத்திரி பண்டிகை. புரட்டாசி மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 11/10/2024 அன்னைக்கு ஆயுத பூஜைங்க. அடுத்து புரட்டாசி மாதம் 26 சனிக்கிழமை 12/10/2024 அன்னைக்கு விஜயதசமி பண்டிகைங்க. இது வந்து அதாவது நாடு முழுவதும் மிக சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு மிக அற்புதமான பண்டிகை இந்த புரட்டாசி மாதத்தில். அடுத்து புரட்டாசி மாதம் 31ஆம் தேதி வியாழக்கிழமை 17/10/2024 அன்னைக்கு பௌர்ணமிங்க. இந்த மாதத்தில் 2 பௌர்ணமி வர்றது மிகச்சிறப்பான ஒரு விஷயங்க. அதே மாதிரி மகாலய அமாவாசையும் இந்த வருஷத்தில் ரொம்பவே சிறப்பு. இது வந்து இந்த மாதத்தோட சிறப்புகளை பார்த்துட்டோங்க. அடுத்து கிரக நிலைகள் இந்த மாதத்தில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரிஷபத்தில் குரு இருக்காருங்க, மிதுனத்தில் செவ்வாய் இருக்காரு, மாத தொடக்கத்தில் சிம்மத்தில் புதன் இருக்காருங்க. செப்டம்பர் 19க்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு போகிறாரு. அடுத்து அக்டோபர் 6ஆம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்தோம்னா துலாம் ராசிக்கு போகிறாருங்க. துலாம் ராசியிலேருந்து கன்னி ராசிக்கு போகிறாரு. கன்னி ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்காரு, சுக்கிரன் இருக்காரு, கேது இருக்காருங்க. மாதம் முழுவதும் புரட்டாசி மாதம் முழுவதும் சூரியன் கண்ணிலே இருப்பாருங்க. கேதுவும் அப்படியே தான். அந்த 2 கிரக நிலைகளில் எந்த மாற்றமும் கிடையாது. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு பிறகு துலாமுக்கு போகிறாருங்க. கும்பத்தில் சந்திரன் இருக்காருங்க. அதே மாதிரி சனி வக்ரமாக இருக்காரு. மீனத்தில் ராகு இருக்காருங்க. இதுதான் இந்த மாதத்தோட கிரக நிலைகள்ங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புரட்டாசி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து தொடர்ச்சியாக வீடியோ போட்டுட்ருக்கோம். நீங்கள் நிறைய பார்த்துட்ருக்கீங்க, கமெண்ட்டில் நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க, நாங்கள் கிளியர் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய கால் பண்ணி உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு நீங்கள் வந்துட்டு சஜஷன் கேட்குறீங்க. நான் கரெக்டாக ப்ரெடிக்ஷன் சொல்லிகிட்ருக்கேன். இன்னும் மேலும் நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கான முழு ப்ரெடிக்ஷன்ஸை தெளிவாக சொல்கிறேங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. விருச்சிக ராசியில் விசாகம் நட்சத்திரத்தோட 4ஆம் பாதம், அனுசம் நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள், கிட்ட நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்களாக மொத்தம் 9 நட்சத்திர பாதங்கள் இருக்குங்க. விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவானுங்க. அதனால இந்த விருச்சிக ராசிக்காரங்க எல்லா விஷயத்திலையும் வேகமாக இருப்பாங்கங்க. ஈவன் சாப்பிடும்போது கூட வேகமாக சாப்பிட்ருவாங்க. மற்றவங்களாம் மற்ற ராசிக்காரங்க இவங்களோட உட்காந்து சாப்பிட்டா இவங்க ஒரு அந்த சாதம் சாப்பிட்டு குழம்பு சாதம் சாப்பிட்றது முடிக்கங்காட்டியும் இவங்க எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு சாப்பிட்றதுல கூட ஒரு வேகமாக இருப்பாங்கங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சீக்கிரம் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. தைரியமானவங்களாக இருப்பாங்க. நிறைய யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கவங்க பாருங்கள் இந்த விருச்சிக ராசிக்காரங்களாக இருப்பாங்க. எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க மனசுக்குள்ளே ஒரு 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 ரகசியம் அப்படிங்கிறது வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரங்க கிட்ட. இவ்வளவு சிறப்பான இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா
ராசிநாதனாகிய செவ்வாய் வந்து ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போ இந்த மாதம் கொஞ்சம் அவங்களுக்கு தைரியமானவங்கன்னு சொன்னேன், அந்த தைரியம் இந்த மாதம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். ரொம்ப யோசிக்க வேண்டாம், ரொம்ப 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 சிந்திச்சு தவறான முடிவு எடுக்கிற மாதிரி வேண்டாங்க. எதாக இருந்தாலும் உங்களோட மனசை தெளிவாக வச்சுக்கிறது நல்லது. பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த மாதம் முழுக்க இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. எந்த ஒரு விஷயம்னாலும் தெளிவான முடிவில் நீங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லது. மாதத்தை முழுசாக நம்ம ஆராய்ச்சி பார்க்கும்போது பொருளாதாரத்தில் ஒரு நல்ல நிலைமை இருக்கும். தைரியம், அதாவது வீடு இடம் வாங்குறத பற்றின சிந்தனை வருங்க. சுபகாரியங்கள்லாம் நடக்கும். ஏன் சுபகாரியங்கள்லாம் நடக்கும் அப்படின்னா, 10ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா 11ல் சூப்பராக இருக்காருங்க. அதே மாதிரி 12ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா புதன் ஆட்சி பெற்றிருக்காரு பாதி வரைக்கும். அப்போ நிறைய வந்து 10ஆம் அதிபதி 11ல் இருக்கிறனால தொழில் மூலியமாக நல்ல பணவரவும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் புதன் வந்து விரையாதிபதி ஆட்சி உச்சம் பெறனால பணவரவுகள் வந்தாலும் அந்த அளவுக்கு விரயம் இருக்கும். அந்த விரயத்தை நீங்கள் சுப செலவாக மாற்றிக்கலாம். எப்படி மாற்றிக்கலாம்? ஒரு தங்க நகைகள் வாங்குறது, இல்லை வந்து உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, இல்லை குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணக்கூடிய வயதில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் அமையக்கூடிய அமைப்பில் நீங்கள் வந்து சுப செலவாக மாற்றிக்கோங்க. தொழில் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உடன்பிறப்புகள் உங்ககிட்ட பிரச்சனையாக இருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை இந்த சமயத்தில் உங்களுக்கு தீரும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் உங்களை கூட சுற்றி இருக்கிறவங்க உங்கள் பேச்சை கேட்கலையே அப்படின்னு கவலைப்பட்டிருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் உங்கள் பேச்சை கேட்டு உங்கள் கூட இருந்து உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. எடுத்த காரியம் வந்து பார்த்திங்கன்னா முழுசாக கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. தொழிலில் வந்து விரயம் இருந்தாலும் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, தொழில் ரீதியாக வெளிநாட்டு பயணங்கள் சக்ஸஸ் ஆகிறது, இந்த மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. 12ஆம் இடத்துல 12ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருந்தாலும் உங்களுக்கு 11ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறனால புத சுக்கிர யோகம் அருமையான ஒரு அமைப்பை கொடுக்குதுங்க. தொழிலை வந்து விரிவு பண்ணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். தாராளமாக இந்த சமயத்தில் நீங்கள் அதை பண்ணலாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்கள் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு இன்னும் 2 பேர் ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதன் மூலியமாக உத்தியோகத்திலையும் உங்கள் பேர் புகழ் அப்படிங்கிறது சூப்பராக கிடைக்குங்க. மாணவியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு பேரண்ட்ஸும் சரி, உங்கள் டீச்சர்ஸும் சரி, உங்களோட படிப்புக்கு ஒரு நல்ல பேக் போனாக சப்போர்ட்டாக இருப்பாங்க. சுப விரயங்கள் அதிகமாகுங்க. திருமண பேச்சு கைகூடும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனை முடிஞ்சு ஒரு சுமூகமான சூழல் ஏற்படுங்க. அடுத்து உங்களுக்கு 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாருங்க. அதாவது 8ஆம் இடத்துல இருந்து வந்து 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். அதன் மூலியமாகவும் பணவரவு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 3ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. இப்போ 2ஆம் அதிபதி வந்து 3ஆம் இடத்தை பார்க்குறது பேச்சை மூலதனமாக கொண்டு செயல்படுறவங்களுக்கு நல்ல ஒரு பண வருமானம் அப்படின்னு கிடைக்குங்க. குறிப்பாக டீச்சராக இருக்கவங்க, கன்சல்டண்ட்டாக இருக்கவங்க, டாக்டர்ஸில் ஈவன் டாக்டர்ஸ் எல்லாத்துக்குமே, ப்ரொஃபஸராக இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல பணவரவு கிடைக்குங்க. மீடியாவில் இருக்கவங்களுக்கும் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல பணவரவு அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து 4ஆம் இடத்துல சனி வக்ரமாக இருக்காருங்க. ஆரோக்கியம் கொஞ்சம் முன்னேறதுக்கு மேம்படுங்க. எடுத்த முயற்சிகள் கைகூடும். வீடு கட்டுறது, பழுது பார்க்கறது அப்படின்னு நினைக்கிற ஒரு சூழல் இப்போ உங்களுக்கு கட்டாயம் சக்ஸஸ் ஆகும். சொத்து வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம். மாற்று இனத்தவரின் உதவி மூலியம் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்குங்க. புதிய முயற்சி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பிள்ளைகளோட மேற்படிப்பு, அவங்க வெளிநாடு போகக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் உங்களுக்கு நல்லா இருக்கு. குறிப்பாக 5ல் ராகுவும் இருக்காருங்க. அதனால குழந்தைங்க வெளிநாடு போகக்கூடிய யோகம். 6ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருக்கிறனால கொஞ்சம் வேலையில் நிதானமாக இருங்க. கவனக்குறைவாக இல்லாமல் இருந்தீங்கன்னா உயர் அதிகாரிகளோட சப்போர்ட்டோட இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. 7ஆம் இடத்துல குரு இருக்காருங்க. மனைவியால் உங்களுக்கு லாபம். எந்த ஒரு விஷயத்தையும் மனைவி கிட்ட வந்து கலந்து ஆலோசித்து செய்யுங்க. அது ரொம்பவே உங்களுக்கு சக்ஸஸ் ஆக முடியும். பண வரவு எந்த அளவு நல்லா இருக்கும் அந்த அளவு விரயமும் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. விரய செலவை கட்டுப்படுத்த வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயார் வழிபாடும், அதே மாதிரி சுமங்கலி பெண்களுக்கு உங்களால், அதாவது வயதான சுமங்கலி பெண்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யறதும் இந்த புரட்டாசி மாதத்தை உங்களுக்கு மிகச் சாதகமாக மாற்றி கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான சந்தோஷங்களும் கிடைக்கிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.